to all the aspirants. நாம இன்னைக்கு 10 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். நேத்திக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பவுல் மற்றும் தாலி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். பந்த் மற்றும் நகுல் எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். ஹர்கா பவுல் மற்றும் கர்வாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். தரங்காமேல் மற்றும் ஃபுக்டி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குல்சாரிலால் நந்தா, அருணா ஆசாஃப் அலி, ஏபிஜே அப்துல் கலாம் 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவை அச்சுநித பாதுரான்னு சொல்லலாம். சித்த அத்வைத்தம் சொல்லக்கூடிய தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை அதிகார வரம்பு மத்தியத்தால் மாநில ஆளுநர்கள் நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 78 வரைக்கும் நடுவில் இருந்துச்சு. ரம்பா கிளர்ச்சி 1922 இருந்து 24 வரைக்கும் அல்லூரி சீதாராம ராஜு தலைமையில கோதாவரி பகுதியில நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய பண்டிகை நாக பஞ்சமி, காளித ஷிகோட்சாவ். PM குசும் திட்டம் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க அமைச்சகத்தால 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019. PM அன்னதாத்தா ஆயி சனரக்ஷன் விவசாய அமைச்சகம் 2018. சமகரா சிக்ஷா கல்வி அமைச்சகம் 2018. PM ஜன் விகாஸ் சிறுபான்மை அமைச்சகம் 2018. ஃபாக்ஸ் நேஷனின் ஆண்டின் சிறந்த தேசபக்தர் விருதை பெற்றவர் யார்? மெலினியா ட்ரம்ப். வைஷ்ணவிக் பாரதிய வக்யானிக் ஃபெலோஷிப் எந்த அமைச்சகத்தின் முன்முயற்சி? அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். ஆபார் ஆன்லைன் ஸ்டோர் எந்த தளத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். கேந்திரிய கிரக மந்திரி தக்ஷ் பதக் எந்த அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது? உள்துறை. பாரதி பாஸ்பேட்ஸ் லிமிடெடின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகுல் டிராவிட். கிருத்தி சனோன் ட்ரீம் டெக்னாலஜிக்கான தூதுவர். ஷாஹித் கபூர் வோக் ஐயர். ரோஹித் சர்மா TCL இந்தியா. ஷாருக்கான் ஜொமேட்டோ. IUCN இலிருந்து நல்ல மதிப்பீட்டை பெற்ற இந்தியாவின் ஒரே இயற்கை உலக பாரம்பரிய தலமாக மாறிய தேசிய பூங்கா எது? காஞ்சன்ஜுங்கா. நைட்ரோ கேப்டன் ஃபுல் ப்ளூ பிளானட் பரிசு வாங்கியிருக்கு. ஆசிம் பிரெஞ்சி அறக்கட்டளை ஐகானிக் சேஞ்ச் மேக்கர் விருது. DRDO பிசினஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் விருது. பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் உள்நாட்டு CAR T-செல் சிகிச்சையின் பெயர் என்ன? நெக்ஸ்கார் 19. துவாரகா இந்தியாவின் முதலில் AI இயக்கப்படும் மேம்பட்ட போக்குவரத்து மேலாண்மை அமைப்புடன் கூடிய விரைவு சாலை. கிழக்கு அண்டார்டிகாவில் இந்தியாவின் முதல் முன்மொழியப்பட்ட ஆராய்ச்சி நிலையம் மைத்ரி 2. இந்தியாவின் முதல் உள்நாட்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டிபயோட்டிக் நாபித்ரோமைசின். 113 ஜெட் என்ஜின்களை வழங்குவதற்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுடன் $1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட அமெரிக்க நிறுவனம் எது? ஜெனரல் எலக்ட்ரிக். மசகாண்டாக் ஷிப்பில்டர்ஸ் கிழக்கு கடற்கரையில் உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டும் தளத்தை உருவாக்க தமிழ்நாட்டுடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பராஸ் நிறுவனம் இஸ்ரேலுடைய CIELO நிறுவனத்துடன் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. பாரத் எர்த்மோஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியாவில் மேற்பரப்பு சுரங்க உபகரணங்களை அறிமுகப்படுத்த இத்தாலி நாட்டுடைய டெஸ்மெக் SPயுடன் கையெழுத்துல விட்டிருக்காங்க. இந்தியாவின் திறமையான வில்வித்தை அணிக்காக தகுதி பெற்ற முதல் பாரா தடகள வீரர் யார்? ஷீதல் தேவி. ஆனந்த்குமார் வேல்குமார் சீனாவில் நடந்த 2025 ஸ்பீட் ஸ்கேட்டிங் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கான முதல் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி பெருவில் நடந்த ஜூடோ ஜூனியர் உலக சாம்பியன்ஷிப்ல லிந்து சனபம் முதல் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க இந்தியாவுக்காக. ஆண்டுதோறும் 12 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய மாதவிட விடுப்பை அங்கீகரித்த முதல் இந்திய மாநிலம் எது? கர்நாடகா. அரசு வேலைகளில் திருநங்கைகளுக்கு 1% இடஒதுக்கீடு வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலம் கர்நாடகா. இந்தியாவின் முதல் 3D அச்சடிக்கப்பட்ட தபால் அலுவலகம் கர்நாடகா மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அனைத்து ST குடியிருப்பு பள்ளிகள் மற்றும் ராய்ச்சூர் பல்கலைக்கழகம் மகரிஷி வால்மீகியின் பெயரால் மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. லீப் திட்டம் உருவாக்கியிருக்காங்க கர்நாடகா. உலக ரேடியோகிராபி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 8. அக்டோபர் 10 உலக மனநல தினம், சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 15 உலக கை கழுவும் தினம், உலக மாணவர் தினம், சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம். அக்டோபர் 24 உலக போலியோ தினம். அக்டோபர் 23 சர்வதேச பனி சிறுத்தை தினம்.